லைஃபு கல்லா போச்சு, போகிறவனெல்லாம் மீசிட்டு போகிறான். மனுஷெல்லாம் பாரு எவ்வளோ மரியாதை, எவ்வளோ மாலை எல்லாம் பண்ணுறாங்க, நமக்குலாம் அப்படின்னு பேசினது. அப்போ ஒரு வயசானவர் பார்த்தாரு. அவர் அந்த கல்லுக்கிட்ட வந்து பேசினார். கல்லுங்களா, கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது, ஏன்னா நான் ஒரு சிற்பி. நீங்கள் மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் ஊரே மெச்சுற மாதிரி உங்களை மாற்றிடுவேன். என்ன கொஞ்சம் வலிக்கும், ஏன் உளி வச்சு செதுக்கணும், அந்த வலியை பொறுத்துக்குனீங்க உங்களை பெரியாராக்கிடும் அப்படின்னாராம். உடனே ஒரு கல் சொல்லிச்சான், என்னது காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உளி வச்சு செதுக்குவேன், நான் உட்காந்து பார்த்துக்கணுமா, அதெல்லாம் வேணா, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு நினச்சான். இன்னொரு கல் சொல்லிச்சான், என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு நாள் தானே சார், ஒரு நாள் வலி பொறுத்துக்கிட்டா பெரியாராக்கிடுவீங்க சார், என்ன வேணாலும் பண்ணுங்க சார் அப்படின்னுச்சான். உடனே அவர் என்ன பண்ணாராம், அந்த கல் எடுத்து செதுக்க ஆரம்பித்தாராம். சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கல் ஒரு அழகான அற்புதமான தெய்வீகமான விநாயகர் சிலையாக மாறிடுச்சான். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு மரத்தடியில் வச்சுட்டார். அப்புறம் இந்த கல் சும்மா இந்த கல் தானே, சும்மாவாது பக்கத்தில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த கல்லையும் தூக்கின்னு வந்து இந்த விநாயகர் சிலை பக்கத்திலே போட்டார். நம்ம ஆளுகளை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியுமே, சாதாரணமாக ஒரு மயில் கல் வித்தியாசம் வந்தாலே பூஜை போடுவான், ஒரு முழு விநாயகரை பார்த்தா விடுவானா, திடீர் விநாயகர் அரசடி விநாயகர்னு போட்டு பூஜை புனஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பிள்ளையாருக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி ஆகணுமே, என்னது, சூறை தேங்காய் உடைக்கணும். எங்கே உடைக்கிறது, கவனிங்க கவனிங்க கவனிங்க, ஒரு நாள் வலி பொறுத்தது வாழ்நாள் முழுக்க வணங்க பெற்றது, ஒரு நாள் வலி பொறுக்காதது வாழ்நாள் முழுக்க உதை வாங்கி கொண்டிருக்கிறது. இதே கேள்விதான் இன்னைக்கு உங்க முன்னாடி. இங்க மேல வந்த எல்லாரும் அப்படியே ஈஸியா வந்து ஈஸியா ஜெயிச்சு ஈஸியா வந்து இல்லை இங்க, புரியுதுங்களா? அந்த ஒரு நாள் வலிய நம்ம கம்பெனியோட சேர்மன், நம்ம பெருமதிப்புடைய சக்திவேல் ஐயாவோட உளி மூலமா செதுக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம். அந்த செதுக்கினதுனால இன்னைக்கு அவங்க சந்ததி சந்ததி சந்ததியா அவங்களை என்னவா கும்பிடுறாங்க, தெய்வமா கும்பிடுறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. செந்தில் சொல்றாரு, என் குடும்பத்திற்கு அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். பசுபதி அவர் படிக்கல, ஆனா அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு, அவர் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சந்ததி தெய்வமா வணங்குமா வணங்காதா, புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது அதுதான், அடுத்த 6 மாசம், அடுத்த ஒரே வருஷம் உங்களை செதுக்கிறதுக்கு, உங்களை வளர்க்கறதுக்கு, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு SSLF-க்கு அந்த ஒளிக்கு நீங்க அனுமதி கொடுங்க. நிச்சயமா அடுத்த 6 மாசம், ஒரு வருஷத்துல மிக பிரம்மாண்டமான வெற்றியை, வளர்ச்சியை நீங்க அத்தனை பேருமே பெற முடியும். ஒரே ஒரு தடவை மட்டும்தாங்க வாழ போறோம். என்னுடைய ஒரு 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 உண்மையான வருத்தம் என்னன்னா, ஒரு தடவை தான் வாழ போறோம். ஒன்று, கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சரியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மனைவியை சிறந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்புங்க? கல்யாணம் பண்ண என்னுடைய பொறுப்பு, புரியுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் மனைவி சாதாரணமான வாழ்க்கை வாழணும்னா அது யார் தப்பு? ஏன் தப்பு. நான் கொண்டாடுற காசுல தான் நீ குடும்பம் நடத்தணும். அவங்க 4 பேரை பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க, புரியுதா? குழந்தை பெற்றுக்காதீங்க. பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? என் பொறுப்பு, புரியுதா? என் பொறுப்பு, புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ எனக்கு பிறந்ததுன்றதுனால என் குழந்தைங்க சாதாரண வாழ்க்கை அனுபவிக்கக்கூடாது. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்கன்னா என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, அவங்களுக்கு உங்களால் என்னங்க பண்ணிட முடியும்? அப்பா அம்மாவுக்கு அவங்க தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க, படிக்க வச்சாங்க, உங்களுக்கு இன்னைக்கு என்னவா இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த அப்பா அம்மா தான். என்ன பண்ணிடுவீங்க? ஒன்னே ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணுறேங்க, அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டினீங்கன்னா அதை விட சிறந்த ஒரு பரிசை கத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே முடியாது. இவ்வளோ நாள், இத்தனை வருஷம் உங்களுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் வேணாலும் இருந்திருக்கலாம், காரணம் வேணாலும் இருந்திருக்கலாம். என்னைக்கு இந்த மீட்டிங் பண்ணிட்டீங்களோ, என்னைக்கு SSLF BOM அட்டன் பண்ணிட்டீங்களோ, முதுகுமார் சாரோட ஸ்பீச் கேட்டீங்களோ, இத்தனை பேரோட ஸ்பீச் கேட்டீங்களோ, SSLF உங்களுக்கு அறிமுகமாச்சோ, சக்திவேல் சார் ஒருத்தர் இருக்காரு தெரிஞ்சிச்சோ, இனிமே உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையவே கிடையாது. எக்ஸ்கியூஸே கிடையாது இனிமே, புரியுதா? எக்ஸ்கியூஸே கிடையாது. அடுத்த 3 மாசம் 6 மாசம் எங்களோட இருங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே SSLF மிகப்பெரிய வெற்றிகள் பெற்று, இன்னைக்கு ஏதாவது கடன்கள் இருந்தா எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிறைய கார்கள் வாங்கி, நிறைய வீடுகள் வாங்கி, பலாயிரக்கணக்கான பேருக்கு சொத்துக்கள் செய்து நீங்க ஒவ்வொருத்தருமே வாழ்வாங்கு வாழ வேண்டும், வையகம் போன்ற திகழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.